இன்றைக்கு மிக அற்புதமான ஒரு வேத பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இன்றைக்கு நான் கொண்டு வருகிற செய்தி இது என்னுடைய செய்தி அல்ல. இந்த செய்தியை யார் பிரசங்கம் பண்ணினாரோ அவருடைய செய்தி. இந்த பிரசங்கத்தை யார் பண்ணினாரோ அவருடைய பிரசங்கம். இப்போ இந்த பிரசங்கம் என்னுடையதா அப்படின்னு கேட்டா என்னுடையது அல்ல. இந்த பிரசங்கத்தை நீங்க பிரசங்கம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா நான் பிரசங்கம் பண்ணல. அப்ப இந்த பிரசங்கம் யாருடையது? இந்த பிரசங்கத்தை, இந்த செய்தியை சொன்னவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அவருடைய பிரசங்கத்தை நீங்க கேட்க போறீங்க. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்த பொழுது வேதாகமம் சொல்லுகிறது, அவர் பல பட்டணங்கள் பல கிராமங்களுக்கு அவர் சென்று அவர் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். சில வசனங்களை வாசிப்போம் என்றால் மத்தேயு 4வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இயேசு ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது பண்ணுகிற பிரசங்கத்திலே அவர் பண்ணுகிற முதலாவது பிரசங்கம் அல்லது முதல் முக்கியத்துவப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், ஒன்று மனம் திரும்புங்கள், இரண்டாவது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தி ஒன்று முதலாவது மனம் திரும்புங்கள், மற்றொன்று இரண்டாவது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள் என்று. யாரை பார்த்து? தம்மை சுற்றில் இருக்கிற அநேகரை பார்த்து. அவரை சுற்றிலும் யார் இருந்தார்கள்? கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இவர்கள் அனைவரையும் பார்த்து தான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கலிலேயாவில் உள்ளவர்கள், தெக்கப்போலியில் உள்ளவர்கள், எருசலேமில் உள்ளவர்கள், யூதேயாவில் உள்ளவர்கள், யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ளவர்கள், தீரு சீதோன் செபுலோன் என்கிற நப்தலி என்கிற கடற்கரை பட்டணங்களில் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள். மட்டுமல்ல, பரிசேயர்கள் இருக்கிறார்கள், சதிசேயர்கள் இருக்கிறார்கள், வேதபாரர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேலரின் மீதி 11 கோத்திரத்தார் இருக்கிறார்கள், இன்னும் தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிரஜாதியான மற்றவர்கள் இருக்கிறார்கள், ரோமர்களுடைய இராணுவமும் அங்கே இருக்கிறது. இவர்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எருசலேமில் இருக்கிறவர்களை பார்த்து சொன்னார், தெக்கப்போலியில் இருக்கிறவர்களை பார்த்து சொன்னார், யூதேயாவில் இருக்கிறவர்களை பார்த்து சொன்னார், தீரு சீதோன் நப்தலி கடற்கரை பட்டணங்களில் உள்ளவர்களை பார்த்து சொன்னார். இன்னும் இயேசு யாரெல்லாம் பார்த்து சொன்னார்? அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 24வது வசனம் சொல்லுகிறது, பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்ப இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களை பார்த்து, சுகம் பெற்றவர்களை பார்த்து, விடுதலை பெற்றவர்களை பார்த்து, நன்மையை பெற்றவர்களை பார்த்து, ஆசீர்வாதங்களை பெற்றவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று. இந்த காலை வேளையிலே சுகம் பெற்ற உங்களை பார்த்து, விடுதலை பெற்ற உங்களை பார்த்து, நன்மை பெற்ற உங்களை பார்த்து, ஆசீர்வாதம் பெற்ற உங்களை பார்த்து, சமாதானம் பெற்ற உங்களை பார்த்து, எருசலேம் ஆகிய உங்களை பார்த்து, தீரு சீதோன் ஆகிய உங்களை பார்த்து, தெக்கப்போலி ஆகிய உங்களை பார்த்து, யூதேயாவாகிய உங்களை பார்த்து, கலிலேயாவாகிய உங்களை பார்த்து, இயேசு அன்றைக்கு சொன்னது போல நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. எங்களை பார்த்தா? ஆமா, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னவா? மனம் திரும்புங்கள் என்று. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏன்? பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இன்னைக்கு நாம் எல்லாரும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்ல ரொம்ப போக்கஸ்டா இருக்கிறோம்.
அது நம்முடைய நெசசரியான ஒரு தேவையாக, அல்லது அந்த தேவை இம்மீடியட்டா சந்திக்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த சூழல்ல நாம இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். அவர் இல்லை என்று சொல்லுவதே இல்லை, அவர் கொடுக்கிறார். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தோட கூட முடிந்துவிடும். இந்த உலகத்தோட கூட முடிந்துவிடும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யத்திற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசுகிறார். இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள என்ன பண்ணணும்? இந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்க நாம என்ன பண்ணணும் அப்படின்றதான் மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் அவர் சில காரியங்களை சொல்கிறார். 12வது வசனத்தை தொடர்ந்து இன்னும் சில அநேக காரியங்களை உவமைகளாகவும் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இன்னைக்கு அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டதை நாம் தியானிப்பதற்கு நமக்கு சமயம் இல்லை. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில குறிப்பிட்ட காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, இந்த பரலோக ராஜ்யத்திற்காக, இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக, இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தோம் என்றால் நாம் எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று. ஆனால் ஆண்டவர் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று கூட குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரா? ஆசீர்வதிச்சிருக்கிறார். யாராகிலும் சொல்லக்கூடுமோ தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை என்று? இல்லை. பாருங்க, ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறார். சரீரத்திற்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றி இருக்கிறார். உங்கள் வியாதியை குணமாக்கி இருக்கிறார். உடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். போராட்டம் நிறைந்த நாட்களிலே அந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். வேலை இல்லை, வேலையை கொடுத்திருக்கிறார். பிள்ளைக்கு கல்யாணமாகல, ஆண்டவர் கல்யாணத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார். பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஆண்டவர் பணத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி வீடு வாசல் இல்லை, ஆண்டவர் வீடு வாசல் கொடுத்திருக்கிறார். வாகனங்களை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்ப இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் தந்து கொண்டேதான் இருக்கிறார். நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆனா பரலோக ராஜ்யம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, நீங்களும் நானும் பார்க்கிற இந்த பூமி என்ன செஞ்சிடும்? ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அழிந்து போயிடும். ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசை, ஆண்டவர் வீட்டை கொடுக்கிறார். கர்த்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை அவர் ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு ஆண்டவர் வீட்டை கொடுப்பாரு. ஆனா இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது மறந்துடக்கூடாது. அதை மறந்துடக்கூடாது. அப்ப நித்தியமானது, நிரந்தரமானது, நிலையானது அது எதுங்க? பரலோக ராஜ்யத்தான். ஆகினால தான் அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன்னா இல்ல. பாருங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. சோ ரிப்பண்ட், மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், பிரதர் சிஸ்டர், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், அது ரொம்ப சமீபமா இருக்குது. என்ன பண்றதுங்க? மனம் திரும்பிருங்க, மனம் திரும்பிருங்க. மனம் திரும்பிருங்க. ஏற்கனவே நாங்க மனம் திரும்பி தானே இங்க சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆமா, மனம் திரும்பி தான் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா மனம் திரும்பின சர்ச்சில் அமர்ந்திருக்கிற வேளையில சில நேரத்தில் மனசு கொஞ்சம் எகிப்தை நோக்கியே இருக்குது. எகிப்து மேலேயே ஆசையா இருக்குது.
என்ன சொல்றீங்க? ஆமா, இஸ்ரவேலர்கள்லாம் எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது அற்புதத்தை பார்த்தவங்க, அடையாளத்தை பார்த்தவங்க, நன்மையை பெற்றுக்கொண்டவங்க. ஆனா ஒரு டைம் வரும்போது டக்குன்னு எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. என்ன மோசே, எங்களுக்கு எகிப்துல கல்றை இல்லைன்னு சொல்லியா எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எகிப்துல எங்களுக்கு என்னென்னலாம் இருந்துச்சு தெரியுமா? இறைச்சி இருந்துச்சு, குமட்டி காய்கள்லாம் இருந்துச்சு, நாங்கள் அங்கே எப்படி தெரியுமா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எது மேலே ரொம்ப ஆசையாயிட்டாங்க. ஒரு காலத்தில் எகிப்துல இருந்து ஆண்டவரே எங்களை ரட்சியும் மீட்டுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல்றாங்க. இவர்களுடைய கூக்குரல் வானத்திற்கு பரத்திற்கு செல்லுகிறது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ அந்த கூக்குரல் வந்த நாட்களில் எந்த ஆசீர்வாதத்தையும் இவங்க பார்க்கல, அற்புதத்தை பார்க்கல. ஆனா இப்போ வனாந்தரத்துல செங்கடல் பிளந்ததை பார்த்தாங்க, மண்ணா கிடைக்குது, வஸ்திரம் பழசாகல, பாதரச்ச கிளியில, கண்மலையிலிருந்து தண்ணீர் வருது, இன்னும் என்னென்ன ஆசீர்வாத காடை வருது, எல்லாம் இருக்குது. இவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் மனசு திரும்பிருச்சு. எங்க திரும்பிருச்சு? எகிப்துல எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி திரும்பிச்சு. சில நேரத்தில் அப்படித்தான் பாருங்க, சில நேரத்தில் அப்படித்தான் இருக்குது. சில நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு அப்படி இருக்குதா? நீங்க எப்படி இருக்கிறீங்களா? பரிசோதித்து பாருங்கள் உங்கள் ஆத்துமாவை, உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் ஆத்துமாவை, உங்கள் வாழ்க்கையை. கொஞ்சம் அப்படியே எங்கேயாவது லைட்டா அப்படியே கொஞ்சம் இந்த எல் வடிவ பெண்டில் திரும்பிட்டீங்களா அல்லது யூ வடிவ வளைவில் அப்படியே திரும்பிட்டீங்களா? சில நேரத்தில் பேரலல் ரோடு இருக்கும், ஒரே ரோடு தான், இது மெயின் ரோடுங்க, இது பேரலல் ரோடு, அதே மாதிரி தாங்க அப்படியே ஒன்றா வரும். அதே போல் சிலர் அப்படி தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்துட்டு இருக்காங்க. அந்த நேர் வழியாகிய வேதம் காட்டுகிற வழியிலே வராமல் அதுக்கு ரிலேட்டட் தாங்க, அது மாதிரியே தாங்க இருக்குது அப்படின்ற இந்த பேரலல் ரோட்டில் டிராவல் பண்ணிட்டு வர்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. சரி, இங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், அதுதான் இங்க ஆண்டவர் சொல்ற காரியம். பரலோக ராஜ்யத்தை நம்ம மாம்சத்துல சுதந்திரிக்க முடியாது. பரலோக ராஜ்யம் மாம்சத்துக்குரிய இது அல்ல, அது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியங்கள். ஸோ அதை சுதந்திரித்துக் கொள்ள நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், அதன் வெளிப்பாடாக வருகிற செயல்கள், இது ரொம்ப முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் அங்க சொல்றார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க எல்லாரும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லல, ஜெபம் பண்ணணும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் இருங்க அப்படி சொல்லல, ஆனால் ஃபாஸ்டிங் இருக்கணும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க தசம பாகம் போடுங்க அதை சொல்லல, ஆனால் தசம பாகம் போடணும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க யாருக்காவது ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சிருங்க அதை சொல்லல, ஆனால் அதை செய்யணும். அப்ப பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்யறது? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணுமா? 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 சுதந்திரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. சுதந்திரிக்கணும். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் இருந்தாலும் சரி, அல்ல இதை சொன்ன மோசே போல 120 வருஷம் இருந்தாலும் சரி, அதற்கப்புறம் எங்க தான் போகணும்? 2 சாய்ஸ் இருக்குது, ஒன்று பரலோகம், இன்னொன்று பாதாளம். எங்க போக விரும்புறீங்க? பரலோகத்துக்கு போக விரும்புகிறோம். அப்ப பரலோகத்துக்கு போகணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா தான் பரலோகத்தில் என்ன செய்வார்கள்? வேதவசனத்தின் படி இருந்தா தான் பரலோகத்தில் நமக்கு கதவு திறக்கப்படும். ஆமாவா இல்லைங்களா?
நீங்கள் யுஎஸ் போகணும், அமெரிக்கா போக விரும்புகிறீங்க, உங்கள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்கள் வீசா எடுத்துகிட்டு போகிறீங்க, யுஎஸ் அமெரிக்கன் எம்பசிக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களை கால் பண்ணுறாங்க, உள்ளே போகிறீங்க, உட்கார சொல்கிறாங்க, உட்காடுறீங்க, உங்களை என்கொயரி பண்ணுறாங்க, உங்கள் பாஸ்போர்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, உங்கள் வீசாவை வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, உங்களை குறித்த ஸ்டேட்மெண்ட்டை என்கொயரி பண்ணுறாங்க, உங்களை குறித்த கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை என்கொயரி பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் அல்லது ஓகே அப்படின்னா தான் அவங்க யுஎஸ்க்கு உள்ளே வர்றதுக்கு என்ன செய்வாங்க, உங்களைய அனுமதிப்பார்கள். ஆமாவா? ஆமாவா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாவா சொல்லுங்க. பாஸ்போர்ட் இருக்குன்றதுக்காக அவங்க அனுமதிக்க மாட்டாங்க, வீசா இருக்குன்றதுக்காக அவங்க அனுமதிக்க மாட்டாங்க, என் ஃப்ளைட் ஃபேர் எனக்கு இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்றதுக்காகலாம் அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க தேசத்துக்குள்ள வருகிறதற்கு சில ஒழுங்குகளை, சில நிபந்தனைகளை, சில சட்டங்களை வகுத்து வச்சிருக்கிறாங்க. அதன்படி இருந்தால் தான் உங்களை அங்கே அனுமதிப்பாங்க அவங்க தேசத்தில் இருக்கிறதுக்கு. அந்த தேசத்தில் 2 வருடம் இருக்கிறதுக்கோ 5 வருடம் இருக்கிறதுக்கோ அல்லது கிரீன் கார்டு கொடுத்து பல வருடங்கள் தொடர்ந்தேச்சியாக இருக்கிறதுக்கோ அவங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி தான் அனுமதிப்பாங்க. யுஎஸ்ஏக்கே அப்படின்னா, அமெரிக்காவுக்கே அப்படின்னா பரலோகம் சும்மா சாதாரணமாக இருக்குமா? பாருங்க, இல்லை இல்லை இல்லை, பாருங்க அப்படி இல்லை. ஆனால் அதை ஆண்டவர் நமக்கு மிக கடினமாக்கல்ல, எளிமையாக மாற்றி வைத்திருக்கிறார். என்னை அல்லாமல் என்று சொல்லி ஆண்டவர் அவர் மூலமாக பரத்திற்கு செல்கிறதற்கு வழியை வைத்திருக்கிறார். ஆனால் சில ரூல்ஸ் இருக்கிறது, சில ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது, சில வசனங்களின் படி நம்முடைய வாழ்வானது இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. குறிப்பிட்ட ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க, பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருப்பக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய இருதயம், அதனுடைய எண்ணங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். சில குறிப்புகளில் கொண்டு வருகிறேன். முதலாவது வாசிப்போம் 3வது வசனத்தை, மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படி இருக்கிறவங்களுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாய் இருக்கிறது. ஆவியில எளிமை உள்ளவர்களாக இருக்கணும். ஆவியில எளிமை உள்ளவர்களாக இருக்கிறது அப்படின்னா, ஒரே வார்த்தையில் விளங்குற மாதிரி சொன்னோம்னா, தேவனை சார்ந்து கொண்டு, அவரையே அண்டி, அவரையே நம்பி, அவருடைய உதவியையே நம்பி அவரோடு கூட வாழ்வது தாங்க ஆவியில் எளிமையாய் இருத்தல். நான் வாசிக்கிற இந்த வசனத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அப்புறம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இப்படி தொடர்ந்து ஆண்டவர் சொல்லிட்டே வராரு. இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றத ஆக்சுவலாக எப்படி மொழிபெயர்ப்பு செய்திருக்க வேண்டும் என்றால், ஆவியில் எளிமையாய் இருப்பது எவ்வளவு பாக்கியம், ஆவியில் எளிமையாய் இருப்பது எவ்வளவு பாக்கியம், அது எவ்வளவு சந்தோஷம், அப்படிதான் மொழிபெயர்த்திருக்கணும். ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருப்பது எவ்வளவு பாக்கியம். நான் சொல்றேங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது தேவனையே சார்ந்து கொண்டு வாழ வேண்டும். சில வேத வசனங்கள் இப்படியெல்லாம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 2:12 வாசிச்சா, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்களாய் இருப்பார்கள்? என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து இளைப்பாரு, உனக்கு வேண்டியது எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. அப்படி சொல்றவங்க அல்ல, அப்படி சொல்றவங்க அல்ல. ஆண்டவரே, நான் நின்றாலும் எழுந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும், நான் மேலே ஏறினாலும் பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கே இருக்கிறீர் ஆண்டவரே,
நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி அவரையே சார்ந்து கொள்ளுகிற வாழ்வு. நான் சொல்றேன், நீங்க தேவனை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி மாறிடுங்க. உங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல், உங்களுடைய என்வரான்மெண்ட், அந்த சூழலை அப்படி மாத்திருங்க. தேவனையே சார்ந்து. எல்லாம் இருக்குது, எல்லாமே கர்த்தர் தான் கொடுத்தாரு, எல்லாமே கர்த்தர் தான் கொடுத்தாரு, எல்லாம் இருக்குது. நான் சொல்றேன், எல்லாமே இருக்கட்டுங்க. ஆனா நீங்க எப்படி இருங்க? தேவனை சார்ந்து கொண்டு இருங்கள். ஆமென் சொல்லுங்க. பேங்க்ல பேலன்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குதுங்க, இருக்கட்டுங்க. லாக்கர்ல கொஞ்சம் நிறையவே இருக்குதுங்க, இருக்கட்டுங்க. வீட்டில் எல்லாமே இருக்குதுங்க, இருக்கட்டுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இருக்கட்டுங்க. ஆனா நீங்க எப்படி இருங்க? அவரையே சார்ந்து கொண்டு இருங்க, அவரையே சார்ந்து கொண்டுங்க. இப்படி இருக்கணுமா? ஆமா, இப்படி இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்களா? இப்படி யாராவது இருப்பாங்களா? இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. தாவீது இருந்திருக்கிறார். தாவீது தெரியுமில்ல நமக்கு? தாவீது அவர் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு ராஜா. அவரை வனாந்தரத்தில் கரவலாடுகளின் பின்பதாக சுற்றி திரிந்த தாவீதை அபிஷேகம் பண்ணி சவுலை கீழே தள்ளி தாவீதை சிங்காசனத்தில் உயர்த்தி வைத்த பிறகு அவர் என்ன பண்ண இருக்கணும்? இனிமா நானும் என் சிங்காசனமும் பிரிக்கவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டா இருந்தார் பாருங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் வாஞ்சிக்கிறேன், என் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையும் அவருடைய மகிமையை குறித்து ஆராய்ச்சி செய்வதையுமே நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னார். இவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை விட்டுட்டு நேராக இறங்கி வந்து கர்த்தருடைய ஆலயத்தினுடைய அந்த வாசற் படிகளில் அமர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதையே அவர் வாஞ்சிச்சுட்டு அங்கேயே விழுந்து கொடுக்கிறாருங்க. நான் சொல்கிறேன், எல்லாமே இருக்கட்டும். தாவீது சிங்காசனத்தில் இருக்கிற பொழுது அவருக்கு என்ன குறைவு இருந்தது? என்ன தேவை இருந்தது? என்ன பற்றாக்குறை இருந்தது? அல்லது என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என்ன போராட்டம் இருந்தது? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. வந்த எல்லா யுத்தத்திலும் தாவீது வெற்றி பெற்றான். சிக்லாக்ல ஒரே ஒரு முறை அவனுக்கு நஷ்ட இழப்பு வந்தது. அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போனார்கள். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டான், நான் போகட்டுமா, யுத்தம் பண்ணட்டுமா? ஆண்டவர், நீ போ, ஒன்று கூட விடாமல் திருப்பி கொள்ளுவாய். ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான் தாவீது. ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அவருடைய இருதயம் ஆண்டவரே நம்பி இருந்தது, அவரையே சார்ந்தது. நான் சொல்றேன், நீங்க அப்படிதான் தாவீது மாதிரி சிங்காசனத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவரே சார்ந்து கொள்ளுங்க. அந்த சிங்காசனத்தின் மீது உங்க நம்பிக்கையை வச்சிடாதீங்க. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இருக்குது, உங்க வாழ்க்கையில் இருக்குது. இன்னும் 4 தலைமுறைக்கு என்ன, 40 தலைமுறைக்கு கூட படுத்துக்கொண்டு நாங்க சாப்பிடுற அளவுக்கு இருக்குது. இருக்கட்டும், அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா அதன் மீது சார்ந்து கொள்ளாதீர்கள், அதன் மீது உங்க நம்பிக்கையை வைக்காதீங்க. நீங்க தேவனை சார்ந்து கொள்ளுங்க. அதுதான் ஆவியில எளிமையா இருப்பது, ஆவியில எளிமையா இருப்பது. சில வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 144:15 சொன்னா, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமா, அவரையே நீங்க நம்பி இருக்கிறவங்க பாருங்க, அவரையே நம்பி இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். நான் சொல்றேன், கர்த்தர் சொல்ற வார்த்தை, அவரையே நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள், அவரையே பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒருவரே நிரந்தரமானவர், அவர் ஒருவரே நிலையானவர். வானத்துக்கு ஏறினாலும் அவர் தான் இருக்கிறார், பாதாளத்துக்கு இறங்கினாலும் அங்கேயும் அவர் இருப்பார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவரை பிடித்து கொள்ளுங்கள். ஆவியில எளிமையா இருப்பது தேவனை சார்ந்து கொள்வது. ஆமென், அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயத்தை கொஞ்சம் சோதிச்சு பார்க்குறீங்களா? தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் அப்படின்னு பக்தன் சொன்னாரே, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே ஒரு செல்ஃப் செக்கப், ஒரு செல்ஃப் டெஸ்ட் ஒன்று போட்டு பாருங்க. சில வேளையில் ஒரு சுகர் டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா? வீட்டில் அந்த ஒரு சின்ன ஒரு கேஜெட் வச்சுருப்போம், ஒரு இது அப்படி வச்சு அப்படி டக்குன்னு அடிச்சுட்டு டக்குன்னு சொல்லுங்கன்னா சுகர் லெவல் ஒன்று காட்டும் பாருங்க. அது வீட்டில் செக்கப் பண்ணுறது. நீங்கள் செக்கப் பண்ணுங்கள், தனியாக இருதயத்தில் உட்காந்து உட்காந்து உங்கள் ஆத்மாவை ஆராய்ஞ்சு பாருங்கள். சில நேரத்தில் லேபுக்கு போய்
பிளட் கொடுத்து அங்கே லேப்ல இருந்து வர்ற ஒரு டெஸ்ட்டுக்காக காத்திருப்போம் பார்த்தீங்களா? அது மாதிரி இங்கே சபைக்கு வந்து சபையில் கர்த்தருடைய வார்த்தை வருகிற பொழுது இப்போ நீங்கள் என்ன செஞ்சிருங்க, உங்களை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதாவது தேவனையே சார்ந்திருக்கிறவங்க, மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்காம, உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்காம, அதிகாரங்களின் மீது நம்பிக்கை வைக்காம, மற்ற காரியங்களின் மீது நம்பிக்கை வைக்காம, நாசியில சுவாசமுள்ள மனிதன் மீது நம்பிக்கை வைக்காம, தேவனையே சார்ந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார், 4வது வசனம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குதே. கஷ்டப்படுறவனை பார்த்து, கண்ணீர் வடிக்கிறவனை பார்த்து, வேதனையில் இருக்கிறவனை பார்த்து நீலாம் பாக்கியவான்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. கடல்ல தத்தளிக்கிறான், வியாதியில கஷ்டப்படுறான், குடும்பத்தில் போராட்டம், இப்படி கஷ்டத்தில் துயரத்தில் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு இருக்கிறவனை பார்த்து நீ பாக்கியவான்பா அப்படி சொல்ற மாதிரி இருக்கா? இல்லை இல்லை, பாருங்க, ஆண்டவர் அப்படி சொல்லல. ஆண்டவர் அப்படி சொல்லல. ஆனா துயரப்படுறத சொல்றாரு, வேதனைப்படுறத சொல்றாரு, கஷ்டப்படுறத சொல்றாரு, கண்ணீர் வடிக்கிறத சொல்றாரு. இது உனக்கு நல்லதுப்பா அப்படின்றாரு. இது உனக்கு நல்லதுப்பான்றாரு. என்ன துயரம், என்ன வேதனை, என்ன கஷ்டம், அல்லது எதுக்கான துயரம், எதுக்காக துயரம், எதுக்காகனா தேவனுக்கும் நமக்கு உள்ள ஒரு உறவு இருக்குது பாருங்க, அதுல சிக்கல் வருது இல்லையா? தேவனுக்கு நமக்கு உள்ள ஒரு ஐக்கியம் இருக்குது பாருங்க, அதுல ஒரு விரிசல் வருது இல்லையா? தேவனுக்கு நமக்கு உள்ள அந்த ஒரு உறவு ஐக்கியத்துல ஒரு கேப் வருது இல்லையா? சில நேரத்தில் அது உடைஞ்சு அது உருக்குலைந்து போகுது இல்லையா? அப்ப தேவனுக்கு நமக்கு உள்ள ஐக்கியத்துல விரிசல் உண்டானதுனால, தேவனுக்கு நமக்கு உள்ள அந்த உறவுல ஒரு தொடர்புல துண்டிப்பு உண்டானதுனால, தேவனுக்கு நமக்கு உள்ள ஒரு ஐக்கியம் இல்லாததுனால, அந்த நேரத்தில் பாவம் உள்ள வந்து நம்மை தேவனுக்கு விரோதமாய் செயல்பட வைத்து, தேவனுக்கு எதிரான காரியங்களை செயல்பட வைத்து, தேவனை விட்டு நம்ம வாழ்க்கையில பாவம் நிறைஞ்சிருக்குது பார்த்தீங்களா? பாவம் எப்படியோ உள்ள வந்துருது பார்த்தீங்களா? பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலமே இருக்கிறது என்று அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று, எவனைன்னா யாரு? ஜெபம் பண்றவனை பார்க்கிறான், வேத வாசிக்கிறவங்க பார்க்கிறான், ஊழியம் செய்யறவங்களை பார்க்கிறான், சர்ச்சுக்கு போறவங்களை பார்த்தா யாரையாவது விழுங்கிடலாமா, யார்ட்டையாவது ஏதாவது ஒரு பாவத்தை உள்ள சொருகி விட்டுறலாமா, யாரையாவது ஒரு பாவத்துக்கு நேரம் அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படி இங்கிட்டு இழுத்து விட்டுறலாமா, எப்படியாவது ஒரு பாவத்தை, ஒரு பாவம் இவங்க வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்துடலாமா, வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துடலாமா அப்படின்னு பிசாசு பண்ணி பார்த்து டக்குன்னு ஒரு பாவத்துக்கு நேரம் வழி நடத்திடுறான் பாருங்க. அப்படி பாவம் செஞ்சு பாவத்தில் விழுந்து எப்படியோ தேவனுக்கு எதிராக காரியங்களை நடப்பித்து இருக்கும் பொழுது ஒரு ஒரு மனசாட்சி வாதிக்கப்படும் இல்லையா? மனசாட்சி குற்ற மனசாட்சியா வரும் பார்த்தீங்களா? அந்த பாவத்தினுடைய அந்த உணர்வு வரும் பார்த்தீங்களா? அப்படி உணர்வடைகிறவர்கள் பாக்கியவான்கள். அதாவது தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன், தேவனுக்கு எதிராக நான் செயல்பட்டுட்டேன், வேத வசனத்துக்கு புறம்பாக நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வருது இல்லைங்களா? ஒரு பாவ உணர்வு வருவது இல்லையா? அந்த உணர்வடைகிறவர்கள், அப்படிப்பட்ட உணர்வடைகிறவர்கள், அந்த உணர்வினாலே துயரப்படுகிறவர்கள், அந்த உணர்வினாலே கண்ணீர் வடிக்கிறவர்கள், அந்த உணர்வினாலே வேதனை அடைகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க பாவத்துக்கான மன்னிப்பை பெறுவார்கள், அவங்க செஞ்ச பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள்,
அவங்க செய்த அவங்க வாழ்க்கையில் வந்த பாவத்திலிருந்து அவர்களுக்கு ரட்சிப்பு மீட்பு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இளையகுமாரன் ஒரு பையன் இருந்தான். இளையகுமாரன் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தகப்பன்ட்ட போய், எனக்கு இனிமா உங்க கூட இருக்க முடியாது, எனக்கு இனிமா உங்க இடத்துல இருக்க முடியாது, இனிமா நான் இங்க இருக்க மாட்டேன், என்ன செட்டில் பண்ணிருங்க, நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறேன், எனக்குரியது எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். யாருங்க? இளையகுமாரன். இளையகுமாரன் போய் என்ன பண்ணாரு, மனம் போன போக்கில் கண் போன போக்கில் அருமையா வாழ்றார். இந்த இளையகுமாரனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, புத்தி சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஸோ இளையகுமாரன் என்ன பண்றாரு, தான் விருப்பப்படி, தான் மனசு விரும்பப்படி, தனக்கு எதெல்லாம் ஆசையோ எதெல்லாம் விருப்பமோ அது மாதிரி தன் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இளையகுமாரன் என்ன செய்யறாரு, அங்கே பாவத்தில் வாழ்றாரு. அவரை கேட்க யாரும் இல்லை, அவருக்கு புத்தி சொல்றதுக்கு யாரும் இல்லை, அவருக்கு ஒண்ணுமே இல்லை, அவர் வாட்டுக்க வாழ்றாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா, திடீர்னு லைஃப் மாறிடுச்சு. டக்குன்னு அந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. நல்லா தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது, நல்லாவே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு பஞ்சம் வந்துருச்சு. இளையகுமாரன் எதிர்பார்த்தாரா பஞ்சம் வரும்னு? இளையகுமாரனுக்கு தெரியுமா பஞ்சம் வரும்னு? தெரியாது, தெரியாது. நல்லா இருக்குதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்தோன்னே ஒரு ரெமிடி என்ன பண்றாரு, அவரே ஒரு ரெமிடி கிரியேட் பண்றாரு. சரி என்ன பண்ணலாம், ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஒரு 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 எஜமான்கிட்ட போய், நான் கொஞ்சம் வேலை செய்கிறேங்க, எனக்கு வேலை கொடுங்க, எனக்கு வருமானம் கொடுங்க. வேலை கிடச்சிச்சு, வருமானம் கிடச்சிச்சு, இருக்கிறாரு. இப்போ பார்த்தா பஞ்சம் கொடிசாயிருச்சு. இப்போ பண்டிகளை மேய்க்கிற வேலை தான் கிடச்சிருக்கிறது. இப்போ பண்டிகளோட அவர் என்ன செய்கிறாரு, இப்போ இளையகுமாரன் தகப்பன் வீட்டில் இல்லை, தகப்பனோட உறவு இல்லை, இப்போ எங்கே இருக்கிறாரு, பண்டிகளோட இருக்கிறாரு. இளையகுமாரனுக்கு தகப்பனுக்கு அங்கே கம்யூனிகேஷன் இல்லை, பண்டிகளுக்கும் அவங்களுக்கு தான் கம்யூனிகேஷன். இப்போ இளையகுமாரனுக்கு பஞ்சம் வந்ததுல தகப்பன் வீட்டில் சாப்பாடு இருக்குது, ஆனால் இங்கே இளையகுமாரனுக்கு சாப்பாடு இல்லை. இங்கே என்ன சாப்பிட்டு இருக்கிறாரு, பண்டிகள் சாப்பிடுகிற தவிட்டை அவர் என்ன பண்ணுகிறாரு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்பதான் இளையகுமாரனுக்கு டக்குன்னு புத்தி வருது. அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனை நோக்கி பார்க்கிறான். என் தகப்பன் வீட்டில் எவ்வளோ அருமையா இருந்துச்சு, நான் எப்படிலாம் இருந்தேன் என் தகப்பன் வீட்டில், எப்படி நான் தான் வாரிசா இருந்தேன், நான் தான் என் தகப்பனுக்கு அடுத்து இரண்டாம் நிலையில இருந்தேன், நான் தான் எல்லாமே எல்லாமே இருந்துச்சு. அப்படி நானும் இங்கே எப்படியே இருக்கிறேனே, நான் ஒன்று பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, என் தகப்பனுக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேன், என் தகப்பனுக்கு மட்டுமல்ல தேவனுக்கு விரோதமாக அவன் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உணர்வு வருது. அவனுக்கு ஒரு உணர்வு வருது, வேதனை வருது, ஒரு கண்ணீர் வருகிறது. அவன் துயரப்படுறான். துயரப்பட்டுட்டு சரி நான் போகிறேன், நான் எழுந்து போகிறேன், நான் போய் என் தகப்பனை பார்த்து சொல்கிறேன், தகப்பனே உமக்கு முன்பதாகவும் பரத்துக்கு முன்பதாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க, நான் கேட்க போகிறேன் அப்படின்றான். இப்போ ஒரு காரியம் பாருங்க, இந்த இளையகுமாரனுக்கு அந்த உணர்வு வந்துச்சு இல்லையா, புத்தி தெளிந்த பொழுது அப்படின்னு சொல்லுது இல்லையா. இப்போ அந்த இடத்துல தான் நாம் நிற்கிறோம். இப்போ இளையகுமாரனுக்கு உணர்வு மட்டும் வரலைன்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்திருக்கும்? இளையகுமாரனுக்கு நான் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்ற அந்த உணர்வு வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இளையகுமாரன் எங்கே தான் இருந்திருப்பாரு, பன்றிகளோட தான் இருந்திருப்பாரு. இளையகுமாரன் என்னதான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, பன்றி சாப்பிடுகிற தவிட்டத்தான் சென்றுகிட்டே இருந்திருப்பாரு. கடைசியில் என்னவாயிரும், இளையகுமாரனுடைய வாழ்க்கை அந்தோ பரிதாம. ஆனால் அவனுக்கு உணர்வு வந்தது, அந்த துயரம் வந்தது. பாவம் செஞ்சுட்டேன், தவறு பண்ணிட்டேன், தேவனுக்கு எதிராக நடந்துட்டேன், தகப்பனுக்கு எதிராக நடந்துட்டேன் அப்படின்ற அந்த உணர்வு வந்ததுனால அவன் நேராக தகப்பன்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிட்டான். இப்போ என்னாச்சு, அவனுக்கு மோதிரம் போடுறாங்க, பாதரட்சை கொடுக்குறாங்க, புது வஸ்திரம் கொடுக்குறாங்க, அங்கே விருந்த உண்டு பண்ணுறாங்க. என்னமா ஆயிடுச்சு பாருங்க வாழ்க்கை.
ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க ஆறுதல் அடைவார்கள். நான் சொல்றேன், தேவனுக்கு விரோதமா நீங்க ஏதாவது இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த இளையகுமாரன் மாதிரி அந்த அளவுக்கு இல்லை பாஸ்டர், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறேன், அவர் ரேஞ்சுக்கு பண்ணியிருந்தாலும் சரி, அவர் ரேஞ்சை விட அதிகமாக நீங்கள் ஃபுல் ரேஞ்சில் போயிருந்தாலும் சரி, இல்லை கம்மியாக தான் இருக்குது பாஸ்டர், சும்மா லைட்டாக தான் நான் பாவம் ஆண்டவருக்கு எதிராக செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறேன், உங்களுக்கு உணர்வு வேண்டும், உணர்வு வரணும். தேவனுக்கு எதிராக நான் செஞ்சேன்ற ஒரு உணர்வு வரணும். இருதய கடினம் வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா வேதம் என்ன சொல்கிறதுனா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் சகாயமின்றி நாசமடைவான்னு வேதம் சொல்லுகிறது. இன்னொரு தடவை சொல்லிட்டுங்களா அந்த வசனத்தை? ரொம்ப வேதனையா இருக்குதுல. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் சகாயமின்றி நாசமடைவான். பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. அப்ப ஒரு உணர்வு வேணும். இப்ப நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, ஆண்டவருக்கு விரோதமா உங்க வாழ்க்கையில் ஏதாவது வந்துருச்சுன்னா உணர்வு வரணும். உணர்வு அதுல என்னங்க இருக்குது? இதுல போய் என்னங்க இருக்குது? நான் மட்டுமா அப்படி இருக்கிறேன்? எல்லாருமே அப்படிதான். இப்படி மழுப்பி, இப்படியே இருதயத்தை கடினப்படுத்தி, அப்படியே மூடி மறைச்சு அப்படின்னா வாழ்ந்தா நிச்சயமா பாக்கியவான்களா இருக்க போவது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு உணர்வு வரணும், பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு உணர்வு வரணும். அந்த உணர்வு வந்துருச்சுன்னா தான் நீங்க திரும்பவும் என்ன செய்வீர்கள்? மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவீர்கள், அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். நீங்க எங்கிருந்து போனீங்களோ அங்கே வந்து சேர்ந்துருவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமா, இங்க துயரம்னு சொல்ற பொழுது ஆண்டவர் பாவம் செஞ்சோன்னே அதுக்கப்புறம் துயரப்படுறோம், மன்னிச்சிடறாரு, மன்னிச்சதுக்கு அப்புறம் விடுதலை ஆயிடணும். ஆனா இந்த குற்ற மனசாட்சியை நான் சொல்லல. சில நேரத்தில் ஒரு பெரிய ஒரு கொடிய பாவம் செஞ்சிருப்போம். உதாரணமா இந்த விபச்சார ஸ்திரீயை எடுத்துக்கொள்வோமே, கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீ. அவளை இயேசுவின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எல்லாரும் குற்றம் சொல்றாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களில் யார் பாவம் செய்யாது இருக்கிறவனோ அவன் இவன் மேல முதல் கல்லை எறியட்டும் அப்படின்னு இயேசு அப்பா சொன்னாங்க. யாராவது எரிஞ்சாங்களா? ஒருத்தருமே இல்லை, எல்லாம் கல்லை போட்டு போயிட்டாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்டாரு, ஏம்மா உன்னை யாருமே தீர்ப்பிடலையா? உன் மேலே கண்ணு எரியலையா? ஒருத்தருமே எரியலைங்க. அப்படியா? நானும் உன்னை தீர்ப்பிடலை, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்ட்டார். அந்த அம்மா வந்துட்டாங்க. இப்போ என்ன? அந்த அம்மாவுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த அம்மாவுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. இனி அந்த அம்மா என்ன செய்யக்கூடாது? அந்த பெண் என்ன செய்யக்கூடாது? குற்ற மனசாட்சியே அவங்களுக்கு வரக்கூடாது, அதற்கு இடமளிக்க கூடாது. ஐயோ, என்னதான் இருந்தாலும் நான் பாவம் செஞ்சவ தானே, என்னதான் இருந்தாலும் நான் தப்பு பண்ணவ தானே, என்னதான் இருந்தாலும் ஏசப்பா எனக்காக இறங்கி சொல்லிட்டாரு தான், ஆனாலும் நான் பாவம் தானே. அப்படி குற்ற மனசாட்சிக்கு இடந்தளிக்க தேவையில்லை. நீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா, நீங்க தேவனுக்கு எதிராக செஞ்சிட்டீங்களா, மீறுதல் அடைஞ்சிட்டீங்களா, நீங்க மனம் திரும்பி ஆண்டவரோடு உங்க பாவத்தை அறிக்கை பண்ணி தேவனிடத்திலிருந்து ஒப்புரவாகி மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உங்க மைண்டில் நினைவில் இருக்கிறோம், ஆனா அதை குற்ற மனசாட்சியா உங்கள்கிட்ட கிரியை செய்ய நீங்க இடம் கொடுக்க தேவையில்லை. அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். குற்ற மனசாட்சியை ஆண்டவர் இங்க சொல்லவில்லை, மாறாக தேவனுக்கு எதிராக செயல்பட்ட காரியத்திற்காக மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். சரி, மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 5வது வசனத்திலே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று. சாந்த குணம் அப்படின்னா அது எதை குறிக்குது, அல்லது அது எப்படியா இருக்கிறத குறிக்கிறதுனா, கற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பான்மை உடையவர்கள், கற்றுக்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பான்மை அப்படிப்பட்டவர்கள், அந்த எண்ணத்தை உடையவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வாருங்க. கற்றுக்கொள்கிறதுனா, கற்றுக் கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேணும்.
நாடோறும் அவர் எழுப்புகிறார், காலைதோறும் அவர் எழுப்புகிறார். அவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கற்றுக்கொள்ளணும் பாருங்க. கற்றுக்கொள்கிறவர்கள் தான் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். தேவனுடைய வார்த்தையில நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சபையிலே நீங்க கற்றுக்கொள்ளணும். இப்ப கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அப்ப இந்த கற்றுக்கொள்ளாத நிலைக்கு எதிரான நிலை என்னன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறவங்க. எல்லாமே தெரியும் அப்படின்ற எதிராக இருக்கிற ஒரு நபர் வேதாகமத்தில் சொன்னோம்னா கூட தான் இருப்பாங்க, ஆனால் ஒத்து போக மாட்டாங்க. மார்த்தாள் லாசருவை உயிரோடு கூட எழுப்பும்போது ஆண்டவர் கல்லை பரட்டி விடுங்கன்றாரு. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்றாங்க? வேணாம் ஆண்டவரே, அவன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ஆமா ஆண்டவரே எழுந்திருப்பான், ஆனால் நாட் நவ், இப்போ கிடையாது, உயிர்த்தெழுகும் கடைசி நாளில் அவன் எழுந்திருப்பான் அப்படின்றார். ஸோ இப்படி கற்றுக்கொள்கிற மனதில்லாமல் ஆனால் கூட தான் இருப்பாங்க, ஏசப்பாவோட தான் இருந்தாங்க. பெத்தானியாவுக்கு எத்தனையோ முறை இயேசு அவர்களுடைய வீட்டுக்கு தான் போனார், அவர்களோடு கூட போஜனம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் தெரியும், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் தெரியும். ஆனாலும் கற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருக்காது. சிலர் பாருங்க அப்படிதான் பாருங்க. இப்போ அவங்கள குறித்து இப்படித்தான் வார்த்தையை சொல்லணும். என்ன வார்த்தையெல்லாம் சொல்லணும்? அவங்கள கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க, அவங்க கொஞ்சம் ஒரு நொரண்டு பிடிச்சவங்க. அவங்க எப்படி பிடிச்சவங்க? அவங்களோட ஜாக்கிரதையாக பேசுங்க. அவங்க கொஞ்சம் ஆமாம் பேசுவாங்க, டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, ஆமாம் அப்படின்னு வெட்டுக்குன்னு எடுத்துருவாங்க, நுரண்டு பிடிச்சவங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த கேரக்டர் இருக்குது பாருங்க. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு. இல்லை, சாந்த குணமுள்ள அமைதலாய் உள்ளவர்கள், ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உள்ளவர்கள், ஒத்து போகிற மனப்பக்குவம் உள்ளவர்கள், கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உள்ளவர்கள், அவங்க பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நீங்க கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய காரியங்களே கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஒத்துக்கிற அல்லது ஏற்றுக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான நம்முடைய வாழ்க்கை முறைகள். நான் சொல்றேன், சாந்தமா இருக்கிறது அது வீக்னஸ் கிடையாது, அது பெரிய ஸ்ட்ரென்த். தெரியுங்களா? நீங்க சாந்தமா இருந்தீங்கன்னா, சாந்தம் உள்ளவர்களாய், அந்த அமைதல் உள்ளவர்களாய், அந்த பொறுமை, அந்த அது அது அந்த அந்த சுபாவம் உடையவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த். நீங்க அப்படி இருந்து பாருங்க, அது பயங்கரமான ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த வளவலன்னு கத்திக்கிட்டு இருக்கிறவங்களோட பேச்சு எடுபடாது பாருங்க. அமைதலாக இருந்து பொறுமையாக இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை என்ன செய்யணும்? ஏட்டில் ஏறும். அந்த வார்த்தைக்கு மதிப்பும் விலையும் அதிகமாக இருக்கும். ஆண்டவருங்க அதைத்தான் சொல்றாரு, நீங்க சாந்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க, அப்படித்தான் இருக்கணும். அவர் வளவளவெல்லாம் பேசல. அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தினோடனே ஏசப்பா என்ன பண்ணல, வளவளவள ஏய் நீ யாருப்பா, நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்ல. அவர் ஒரே வார்த்தை நீட்டாக சொன்னார். என்ன சொன்னார்? உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவங்க என்ன செய்யுங்க, ஏறுங்க. அப்படி அருமையான ஒரு வார்த்தை வரும். அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை வீதிகளிலே கேட்பது இல்லை. அவர் அப்படியே அமைதலாக தான் இருப்பார் பாருங்க. சண்டைக்கு வான்னு சொன்னாலும் வரமாட்டாங்க பாருங்க, சண்டை போடுன்னு சொன்னாலும் போட சிலர்லாம் அப்படி இல்லை பாருங்க. சண்டையை ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. எப்படியாவது என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 2 வார்த்தையை போடுவாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை டப்புன்னு வெடிச்சு பத்திக்காதா அப்படின்னு அப்படியே ஜாடமாடையா 2 வார்த்தை போடுவாங்க. அப்படிலாம் இருப்பாங்க பாருங்க. ஒருவேளை நீங்க அப்படி இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கங்க. நீங்க அப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு உங்களை குறித்து யாராவது சொல்லியிருந்தா, நான் அப்படிப்பட்டவனா தான் இருக்கிறேனா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருங்க. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அவரு சிலர்லாம் அப்படி பழக்கம் இருக்க பாருங்க. அப்படி என்ன அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு ஒரு 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 வார்த்தையை போட்டுருவாங்க, அவ்வளோதான். அது புகஞ்சிக்கிட்டு இருக்கும் பாருங்க, வீட்டுக்குள்ளே அப்புறம் எல்லாரையும் மூச்சு முட்டை வச்சிரும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. சாந்தமுள்ளவர்களாய்
இருக்க வேண்டும். சரி, அடுத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, 6வது வசனம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம். நீதினா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீதினா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நீதி உள்ளவர், அவர்தான் நீதி உள்ள நியாயாதிபதியும், அவர்தான் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறவர். ஸோ அவர் மேல பசிதாகம் உள்ளவர்கள் யாருங்க? பாக்கியவான்கள். அவர் மேல பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறதுங்க. அதாவது இப்படி சொல்றேனே, அவரை விட்டு கொடுக்காமல், அவரை விட்டு விடாமல், அவரை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டுறது இல்லைங்க, எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்கறது இல்லைங்க, அவரை பற்றி கொள்ளுதல். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படின்னு ஒரு 3 வாலிபர்கள் பாபிலோன்ல இருந்தாங்க. ஒரு சிலையை செஞ்சு, இந்த சிலையை நீங்க வணங்கணும், வழிபடணும், அப்படி வணங்கலைன்னா உங்களை அக்கடி சூளையில போட்டுருவோம் அப்படின்னாங்க. ஆனா அவர்கள் விட்டார்களா? ஆண்டவரை சேவிக்காம அவரை மறுதளிச்சாங்களா? இல்லை பாருங்க, மறுதளிக்கவில்லை. அவரை கர்த்தரைத்தான் சேவித்தார்கள். அவங்க பற்றி பிடித்து கொண்டார்கள், ஒருபோதும் விடல. ஆனா நடந்தது என்ன? தூக்கி அக்கடி சூளையில போட்டாங்க. அங்கேயும் நடந்தது என்ன? ஆண்டவர் அவர்களை வெளியிலே கொண்டு வந்து விட்டார். ஆமென். அதே போலதான் தானியேலுக்கும் நடந்தது. தானியேலை சிங்க கிபியில கொண்டு போய் போட்டாங்க. ஆனா சிங்கங்களின் வாய்களை தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி கட்டி போட்டார். ஆண்டவர் தானியேலை எந்த ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே கொண்டு வந்தார். அவரை எந்த விதத்திலும் மறுதளிக்காமங்க, அவரை எந்த விதத்திலையும் விட்டு விடாம அவரையே பற்றி கொள்கிறது தாங்க அவர் மீது பசி தாகமாய் இருக்கிறது. எப்படி ஒரு பசியுள்ள ஒரு மனுஷன் ஒரு ஆகாரத்துக்காக எவ்வளவு வாஞ்சியா தாகமா அந்த இருப்பாரு. ஒரு தாகமுள்ள மனிதன் எப்படி ஒரு சொட்டு தண்ணிக்காக எப்படி வாஞ்சியா இருப்பாங்க, அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கிறவங்க பாக்கியவான்கள். இந்த காலத்துல எல்லாம் பசி தாகம்னா நமக்கு என்னன்னே தெரியல. ஒருவேளை ஒரு 50 வயசுல உள்ளவங்களுக்கு வேணா இந்த பசி தாகம் அப்படின்றது கொஞ்சம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரு 30-40 வயசுல உள்ளவங்களுக்கு கூட தெரியும் நினைக்கிறேன். ஆனா இந்த காலத்துல உள்ளவங்களுக்குலாம் பசி தாகம் அப்படின்னா என்னன்னே தெரிய வாய்ப்பே இல்லாம அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வளர்ந்துட்டாங்க. ஆனா வேதாகம நாட்கள்ல பாத்தீங்கன்னா பசி வந்துருச்சு அப்படின்னா காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வந்து தான் சாப்பிட்டு ஆகணும். ஈசாக்குக்கு பசி வந்துச்சு. அவர் தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்க விரும்பினார். உடனே என்ன பண்ணாரு? மகனை பார்த்து, நீ போய் என்ன செய்ய, வேட்டையாடி எனக்கு சமைச்சு கொண்டு வா அப்படின்றாரு. உடனே மொபைல் எடுத்து ஆர்டர் போட்டிருப்பாரா? இந்த காலத்தில் நமக்கு அப்படிலாம் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. சாப்பிடணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அது என்வி சாப்பிடணும்னா காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வந்தால் தான் என்வி சாப்பிட முடியும். சரி, தண்ணி குடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ வீட்டில் பாட்டிலில் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஆர்ஓ போட்டிருக்கிறாங்க, பைப்பு திறந்தால் தண்ணி வருது. ஆனால் அந்த காலத்தில் இல்லை. தண்ணி வேணும்னா நீங்கள் அங்கே ஊற்றுக்கு போகணும், கிணறுக்கு போகணும். வனமாக இருந்துச்சுன்னா அங்கே வாட்டர் சோர்ஸ், வாட்டர் பாயிண்ட் இருக்கும். அங்கே போனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகுங்க, தண்ணி கிடைக்கும். அப்படித்தான் போகணும். அப்போ எவ்வளோ வாஞ்சியா இருப்பாங்க, எவ்வளோ தாகமாக இருப்பாங்க பாருங்க. நீங்க ஆண்டவர் மேல வாஞ்சியா தாகமா இருக்கணும். அவருடைய வசனத்தின் மேல், அவர் மீது வாஞ்சியா இருக்கணும். எந்த சூழ்நிலையில் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறத நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, அடுத்ததாக 5வதாக 7வது வசனத்தில், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம்னா இந்த ஏழைக்கு உதவி செய்யறத குறித்து ஆண்டவர் இங்க சொல்லல. ஆனா ஏழைக்கு உதவி செய்யணும். ஏழைக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு நீங்க உதவி செய்யணும். உங்களால் ஆன முடிஞ்ச உதவியை நீங்க மன விருப்பத்தோட கூட நீங்க செய்யணும். ஆனா இந்த இடத்துல இரக்கம்னு சொல்றது அவர்களுக்கு நீங்க செய்யற உதவியை குறித்து ஆண்டவர் சொல்லாம மன்னிக்கிறதை குறித்து சொல்லுகிறார். மன்னிப்பது, அதாவது உங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க செஞ்சிருக்காங்க பாருங்க, உங்க வீட்டாரே உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டு பண்ணி இருப்பாங்க, உங்க மேல குற்றப்பழியை சுமத்திருப்பாங்க, அல்லது திடீர்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், கடைசியில் அந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க தான் அப்படின்னு உங்க மேல குற்றப்பழி பண்ணியிருப்பாங்க, அல்லது நீங்களே ஒரு மிஸ்டேக் பண்ணி விட்டுருந்துருப்பீங்க.
உங்களுக்கு ஒரு கோபம், உங்களுக்கு ஒரு வர்மம், உங்களுக்கு ஒரு வைராக்கியம், உங்களுடைய சுபாவம் அப்படி இருந்து ஒரு பிரச்சனையை நீங்களே உண்டு பண்ணியிருப்பீங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க இரக்கம் பண்ணுவாங்க. அதாவது மன்னிப்பணும், நீங்க மன்னிக்கணும். அதாவது நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நபராக இருந்தா நீங்க போய் மன்னிப்பு கேட்கணும். அல்லது நீங்க மன்னிக்க வேண்டிய ஒரு நபராக இருந்தா நீங்க மன்னிச்சிடணும். இப்ப நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய நபர் அப்படின்னா நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள்கிட்ட தான் மிஸ்டேக்கு, அது கன்ஃபார்ம்டு அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிடணும், போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும், நீங்க மன்னிப்பு கேட்டுறணும். ஆமா, மன்னிப்பு கேட்டுறணும். சரி, நீங்க மன்னிக்க வேண்டிய நபர் நீங்க மன்னிக்கணும். உங்களுக்கு எதிராக யாரோ ஒருத்தர், உங்க வீட்டாரோ உங்க பக்கத்து வீட்டாரோ சொந்தக்காரவங்களோ வேலை செய்கிற இடத்துலையோ உங்களுக்கு எதிராக செஞ்சாச்சு, உங்களுக்கு அதனால பாதிப்பு நஷ்டம் இருக்குது, வருத்தம் கோபம் இருக்கிறது. இப்போ அந்த நபரை மன்னிக்கணும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இது எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது? இப்போ ஆண்டவர் மன்னிக்கணும்னு சொல்லிட்டார். ஓகே பாஸ்டர், நான் ரெடியாக இருக்கிறேன், நான் மன்னிச்சிட்றேன், கஷ்டம்தான் ஆனாலும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்ட்டு அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார்னா நான் மன்னிச்சிட்றேங்க. அவர் மன்னிப்பு கேட்டார்னா மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நல்லதுதான். அவர் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடலாம். நீங்களும் நல்லவங்களாயிட்டீங்க, மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. அவர் மன்னிப்பு கேட்டார்னா மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அவர் மன்னிப்பு கேட்கணும். அவர் மன்னிப்பே கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நாம் எப்படி மன்னிக்கிறது? மன்னிப்பு கேட்டுட்டா மன்னிச்சிடலாம், நீங்களும் ரெடியாக தான் இருக்கிறீங்க. அவர் கேட்டுட்டா மன்னிச்சிடலாம். அவர் கேட்காமே விட்டுட்டாருன்னா எப்படி மன்னிக்கிறது? அவனை போய் என்கிட்ட மன்னிப்பு கேள்றா, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னா கூப்பிட முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, அல்லது இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க கேட்டாலும் அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க கேட்காமையே உங்க மேல குற்றப்படுத்திட்டு இருந்தாலும் அவங்கள மன்னிச்சிருங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பண்ணுவார்கள். என்ன பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க, அப்படியெல்லாம் பண்ணணுமா? ஆமா, அப்படியெல்லாம் பண்ணணும். இப்போ நான் உங்களை பார்த்தேன், ஏசப்பா உங்களை மன்னிச்சிருக்கிறாரா? மன்னிச்சிருக்காரா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவர் மன்னிச்சாரா, இல்ல நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை மன்னிச்சிட்டாரா? சிலுவையில் தொங்கிட்டு இருந்த போது, பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், செய்றாங்க, இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாருடைய பாவங்களுக்காக பிதாவினுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்து அவர் வேண்டுதல் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நாம மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே ஏசப்பா நம்மளை மன்னிச்சிட்டார். அதே மாதிரி தான் நீங்க இருக்கணும். ஏன்னா பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதுங்க. பரலோக, இப்ப நம்ம சொல்லுவோம்ல, எங்க ஊர் வழக்கம் அப்படிங்க, எங்க ஊர் பழக்கம் அப்படிங்க, நாங்கள் எல்லாரும் இப்படி தாங்க பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்களா? அப்படிதான் பண்ணுவேன். ஆமாவா, உன் வீட்டில் கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடக்கும்போது இதை செய்யணுங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க என்னங்க இன்னமும் புதுசாக சொல்கிறீங்கன்னா, இல்லைங்க எங்கள் ஊர் வழக்கங்க, இல்லைங்க எங்கள் குடும்பத்து பழக்கங்க, நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம் அப்படின்னு. அப்படியா, சரிங்க அப்படின்றப்பல, அதே மாதிரி அங்கே ஊர் வழக்கம், அங்கே ஊர் பழக்கம், அங்கே உள்ள செயல்பாடு அங்கே இப்படி தான் இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இரக்கம் செய்யுங்க, நீங்கள் மன்னிங்க, நீங்க மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிப்பு கேட்கிறவரா இருந்தா மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுக்க வேண்டிய நபரா இருந்தா மன்னிச்சிருங்க. அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் மன்னிச்சிருங்க. அவங்க கேட்டா, சரிப்பா நான் உன்னை அன்னைக்கே மன்னிச்சிட்டேப்பா, நான் நீ என்னைக்கு பிரச்சனை நடந்துச்சோ அல்லது என்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டனோ அன்னைக்கே நான் என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கே நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க என்ன செஞ்சிடணும், மன்னிச்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, ஆறாவதாக ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 8வது வசனத்துல, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க என்ன செய்வாங்க, தேவனையே தரிசிப்பார்களா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு வசனம் சொல்லுகிறது. ஆனா இங்க அதே வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ உங்க இருதயத்துல சுத்தம் வேணும். அப்ப இது இப்படியெல்லாம் சொல்லுமா? வாய் சுத்த வேணும், கை சுத்த வேணும், பார்வை சுத்த வேணும். இப்படிலாம் இருக்கிறவங்க தான் தேவனை யாருங்க தரிசிப்பார்கள். அப்ப இதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வார்த்தையில சொன்னா என்னன்னு சொல்லணும்னா, உள்ள இருதயம் கள்ளம் கபடம் இல்லாம இருக்கணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. வஞ்ச புகழ்ச்சி அணிய நீங்க எங்க என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இருதயம் கள்ளம் கபடாமல்லாமல் இருக்கணும். அப்ப நீங்க புறாவை போல கபடற்றவர்களா இருக்கணும், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருக்கணும். பாவத்துக்கு தேவனுக்கு எதிரான காரியத்துக்கு சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருக்கணும். ஆனா மற்றபடி நீங்க கள்ள கபடப்பட்டவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உள் நோக்கம், உங்க எண்ணம், உங்க சிந்தை இதெல்லாம் எப்படின்னா சரியா இருக்கணுங்க. அதாவது வசனம் சொல்ற மாதிரி இருக்கணும். எந்தவித உள்நோக்கமும் இருக்கக்கூடாது. எந்தவித உள்நோக்கம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இதுல எல்லாம் பிஹெச்டி முடிச்சவங்களா இருப்பாங்க. உள்நோக்கம் உடையவங்கள்ல பிஹெச்டி முடிச்சவங்களா இருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அடுத்த வார்த்தையில போட்டு விட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான், அங்க பெரிய புகை பூகம்பம் உண்டாயிரும். அப்படியே ஒரு புகை. என்ன உங்க வீட்டில் கல்யாணமா? அப்படி ஆமாப்பா எங்க வீட்டில் கல்யாணம். அப்படியா? மாப்பிள்ளை எந்தூர், பொண்ணு எந்தூர், அப்படி இப்படின்னு. அப்புறம் உடனே வந்து யாருமே கூப்பிடல அப்படின்ட்டுருவாங்க. ஆமால என்னை வந்து யார், நான் தானே இங்கே இருந்தேன்னா அப்படியே ஆரம்பிச்சிரும் பாருங்க. அவ்வளோதான். நான் சொல்கிறேன், இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. சிலர் வேலை ஒர்க்கிங் ஏரியாவில் வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க பாருங்க, ஆஃபீஸில், கம்பெனியில், பட்டறையில் இப்படி இருப்பாங்க பாருங்க. கூடவே இருப்பாங்க, அழுங்காமல் போய் மேனேஜர்கிட்ட போட்டு விட்ருவாங்க, சூப்பர்வைசர்கிட்ட போட்டு விட்ருவாங்க. அப்புறம் என்ன கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட நீ ஏன் அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குற அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டு விட்ருவாங்க. அவ்வளோதான் பாருங்க. ஐயோ, நீங்களாம் அதில் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஒருவேளை பாதிப்பை உண்டு பண்ணின நபராகவும் இருப்பீர்கள். எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. தேவன் ஒன்று வரை அறிவார். நிச்சயமாகவே நான் முகத்தை தான் பார்க்கிறேன். உங்கள் இருதயத்தை பார்க்கறதுக்கான கிருபை என்கிட்ட இல்லை, அது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உள்நோக்கம் சரியாக இருக்கணும், உங்கள் பேச்சு சுத்தமாக இருக்கணும், உங்கள் வார்த்தை சுத்தமாக இருக்கணும், உங்கள் இருதயத்தினுடைய எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் எண்ணம் சரியாக இருக்கணும். நீங்கள் ஒரு உதவி ஒருத்தவங்களுக்கு செஞ்சால் கூட அது வந்து உள்நோக்கம் இல்லாமல் இருக்கணும். உள்நோக்கம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அப்படியே உதவி செஞ்சு அவங்கள அப்படியே வழி கொண்டு வந்துடுவாங்க. பார்த்தீங்களா? செஞ்சது உதவி, ஆனால் அது எதுக்காக? வழிக்கு கொண்டு வர்றதுக்காக. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பாருங்க. உள்நோக்கம் சரியாக இருக்கணும். புறாவை போல கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும், கள்ளம் கபடம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும், சுத்த மனசாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. இருதயம் சுத்தமா இருக்கணும். உங்க இருதயம் எப்படி இருக்கணுங்க? சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும். உங்க ஹார்ட் என்ன இருக்கணும்? கழுவிருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ண வேண்டியதான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் மற்ற சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாக வேண்டிய விஷயத்தில் ஒப்புரவாயிருங்க. அப்படியே பிடிச்சி கசக்கி புளிஞ்சிடாதீங்க உங்கள் இருதயத்தில். உங்கள் இருதயத்தை அப்படியே இந்த கந்தல் துணி மாதிரி வச்சிடாதீங்க. உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். தேவனை தரிசிப்பீர்கள். இப்போ ஏதோ கொஞ்சம் வருமோ, ஏதோ கொஞ்சம் வயிறாக்கும், ஏதோ கொஞ்சம் கோபம், ஏதோ கொஞ்சம் பழி வாங்குகிற சுபாவம், ஏதோ கொஞ்சம் நான் தெரியுமா அப்படின்னு காமிக்கிற சுபாவத்தெல்லாம் உள்ளே வச்சுக்கிறது நல்லதா, இல்லை இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தேவனை தரிசிக்கிறது நல்லதா, பாக்கியமானதா? தேவனை தரிசிப்பது தான் பாக்கியம். இதெல்லாம் களைஞ்சிருவோம், இதெல்லாம் எடுத்து விடுவோம், இதெல்லாம் தூக்கி தூரப்படுவோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சரி, ஏழாவதாக ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? 9வது வசனத்துல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஏழாவதாக சமாதானம் பண்றவங்க யாரா இருக்கணும்? பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள்.
ஒரே ஒரு வார்த்தையில சிம்பிளா சொல்லிடுறேன் பாருங்க, சமாதானம் பண்ணுகிற நபராய் நீங்க இருக்க வேண்டும். நீங்க யாருன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்றவரா இருக்கக்கூடாது. நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவரா, நம்ம வீட்டில் ஒரு நாட்டாமையா அப்படி இருக்கக்கூடாது. உங்க வீட்டில் நீங்க ஒரு ஜட்ஜா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. சமாதானம் உண்டு பண்ணுகிற ஒரு நபராக இருக்கணும். ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அந்த பிரச்சனை என்ன செஞ்சிடும், அப்படியே சைலண்ட்டாக முடிஞ்சு போயிடணும். இல்லை நீங்கள் போய் என்ன நீ இதெல்லாம் நீ சாதாரணமாக விடாத, என்ன உன்னை கேட்கறதுக்கு ஆள் இருக்குல்ல நினச்சிட்டியா, நான் இருக்கிறேன் பாரு, நீ பண்ணு அப்படிலாம் என்ன செஞ்சிடக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, எரியிற கொள்ளியில் எண்ணெய் ஊத்துற மாதிரி 4-5 வார்த்தையை செயலை செஞ்சிடக்கூடாது. நீங்கள் போனீங்கன்னா மழை போல இருக்கிற பிரச்சனை கூரையை பிச்சுக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அப்படியே அமைஞ்சிடணும். அப்படியே குடும்பம் 2ஆ பிரிஞ்சு போகிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் பாருங்க. நீங்கள் போனீங்கன்னா அப்படியே என்ன செஞ்சிடணும், அது மாதிரி நீங்கள் பேசணும், அது மாதிரி செயல்படணும், அது மாதிரி நடக்கணும், சமாதானத்தை உண்டு பண்ணணும். நீங்கள் உங்கள் வீட்டில் மாமியாராக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் மருமகளோட சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நபர் நீங்களாக தான் இருக்கணும். நீங்கள் மருமகளாக இருந்தீங்கன்னா சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நபர் நீங்களா. நான் சும்மா தாங்க இருக்கிறேன், அவங்க தாங்க பிரச்சனையை கொண்டு பண்ணுறாங்க, அவங்க பிரச்சனையை உண்டு பண்ணட்டும், அவங்க பிரச்சனையை உண்டு பண்ணட்டும், நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. அவங்க சண்டைக்கு வரட்டும், நீங்கள் சமாதானத்துக்கு போங்க. அவங்க வம்பளுக்கட்டும், நீங்கள் வழக்காடாதீங்க, சமாதானத்துக்கு போங்க. நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நபராக இருக்கணும். குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறீங்களா, அந்த 4 பேர்த்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுற நபர் நீங்களாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பட்டணத்துக்கு போனீங்கன்னா அந்த பட்டணத்தில் சமாதான பாத்திரன் யாருன்னு பாருங்க, பார்த்து அவன் வீட்டில் தங்குங்கன்றாரு. தன்னுடைய சீசர்களையே ஆண்டவர் எங்கே சொல்கிறாருன்னா, இந்த பட்டணத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுறவன் யாருன்னு பார்த்தா அவன் வீட்டுக்கு போங்க, அங்கே தங்குங்கன்றாரு. அப்போ கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்கள் வீட்டில் உங்களோட வாசம் பண்ணணும்னா அப்போ சமாதானம் உண்டு பண்ணுகிற சமாதான காரணர், சமாதானத்துக்குரியவன், சமாதான பாத்திரன், காரணன் ஒருத்தர் இருந்தால் தான் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வருவார், உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவார். அங்கே 8 அடினா இங்கே 16 அடி பாஞ்சா நீ இது செய்றியா பார், நான் இது செய்கிறேன் பார் அப்படின்னா ஆண்டவர் எங்கே இருப்பார்? ஆண்டவர் எங்கே இருப்பார்னா, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், தட்டிக்கிட்டே தான் இருப்பார். கதவை திறக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே. நான் சொல்கிறேன், சமாதானத்தை உண்டு பண்ணுறவர் நீங்களாக இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கணும், வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களா நீங்கள் இருக்கணும். சமாதானத்தை காரணம்னா நீங்கள் இருக்கணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதானத்தை கொண்டு வருகிறவர். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாதான சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அப்ப சமாதான காரணரா நீங்க இருக்கணும். அப்ப நீங்க சண்டையே போடக்கூடாதுங்க, சண்டைக்கே போகவும் கூடாதுங்க. நீங்க சமாதானத்தை, நீங்க எங்க போனாலும் எங்க இருந்தாலும் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சரி, கடைசியா 10வது வசனத்துல, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீதி நிமித்தம், 8வது குறிப்பாக, துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யார் நிமித்தம்? நீதினா யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர்தான் பாவிகளை நீதிமான்களாய் மாற்றுகிறவர், அவர் நீதிபரர். அவருக்காக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் சொன்னா, இயேசுவுக்காக, இயேசுவின் நிமித்தம், சபைக்காக, சபையின் நிமித்தம், ஊழியத்துக்காக, ஊழியத்தின் நிமித்தம், கர்த்தருக்காக, கர்த்தர் நிமித்தம் நீங்க துன்பத்தை அனுபவிக்கிறீங்க, உங்களுக்கு துன்பம் வருது அப்படின்னா நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவான்.
கர்த்தருக்காக துன்பத்தை அனுபவிக்கிறீங்க, இயேசுவுக்காக துன்பத்தை அனுபவிக்கிறீங்க. ஒரு சில வீட்டில் ஒருத்தர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க மட்டும்தான் சபைக்கு வருவாங்க. மற்ற யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. ஆனால் சபைக்கு வராத அந்த நபர்களால் சபைக்கு வர்ற ரட்சிக்கப்பட்ட இவங்களுக்கு சில பிரச்சனைகள், கஷ்டம், போராட்டம் இருக்கும். ரொம்ப கஷ்டம் இருக்கும். என்ன பெரிய ஜெபம் பண்ணுற, என்ன பைபிளை தூக்கிட்டு போகிற, எதுக்கு நீ அங்கே போகிற அப்படின்ட்டு நிறைய ஆரம்பித்து நிறைய வார்த்தைகள், நிறைய சிரமங்கள் இருக்கும். சரி, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் மட்டும்தான் கர்த்தரை சேவிக்கிற உண்மையுள்ள ஒரு அருமையான கிறிஸ்தவர், மற்றவர்கள் எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அங்கே சிரமம் இருக்கும், உங்களுக்கு அங்கே கஷ்டம் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஆண்டவர் நிமித்தம், நீங்கள் கிறிஸ்தவர் அப்படின்றது நிமித்தம், நீங்கள் ஜெபம் பண்ணுறவர் அப்படின்றது நிமித்தம், நீங்கள் வேதம் வாசிக்கிறவர் அப்படின்னு நிமித்தம், நீங்கள் உண்மையுள்ளவர் அப்படின்றது நிமித்தம், உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை நிமித்தம் அங்கே உங்களுக்கு சிக்கல், சிரமம், போராட்டம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அதைத்தான் சொல்றாரு, நீங்க அப்ப பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப நீங்க ஏசப்பாவுக்காக, சபையின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் நீங்க என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ, பாடுகளை அனுபவிக்கிறீங்களோ, வேதனை அனுபவிக்கிறீங்களோ, அது நிமித்தம் நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா பிரச்சனை அப்படியே தான் இருக்குமா பாஸ்டர்? இல்லை இல்லை, அது மாறிடும், அது மாறிடும், அது மாதிரி. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிங்கக்கபியில் போட்டாங்களே, அங்கேயே தான் கிடந்தாங்களே, அங்கேயே தான் சாம்பலா போட்டாங்களே? இல்லை பாருங்க, அங்கேயே கிடக்கல, அங்கேயே சாம்பலாயும் போகல, அவங்க வெளியில வந்தாங்க. யோசேப்பு, அவனை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க, தண்ணீரில், கிணற்றுல, குழியில் போட்டாங்க, அவன் அங்கே தான் கிடந்தானா? இல்லை பாருங்க, அங்கே இருந்து ஆண்டவர் வெளியிலே கொண்டு வந்தார். தானியேலை சிங்க கெபியில கொண்டு வந்து போட்டாங்க, சிங்க கெபியில தான் கிடந்தாரா? இல்லை பாருங்க, சிங்க கெபியில இருந்து ஆண்டவர் அவரை வெளியே கொண்டு வந்தார். அப்ப நீங்க வேதனை, உபத்திரவ, கஷ்டத்துல அந்த அக்கினி சொல்ல மாதிரி, அந்த சிங்க கெபி மாதிரி, அந்த யோசேப்பினுடைய சிறைச்சாலை மாதிரி நீங்க இல்லை, அங்க உள்ள கிடந்தீங்கன்னா, கஷ்டத்தை அனுபவிப்பீங்கன்னா, வேதத்துல படுவீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றி அங்கிருந்து உங்களை வெளியில கொண்டு வருவார். அப்ப கர்த்தருக்காக நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சுபாவத்தை, எண்ணத்தை, மனப்பக்குவத்தை, வாழ்க்கை முறையை, அந்த பிஹேவியர், ஆட்டிடியூடை உடையவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஒரே வார்த்தையில சொன்னா, கலாத்தியர் நிருபத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி ஆவியின் கனிகள் உள்ளவர்களாய் நீங்க என்ன செய்யணும்னா இருக்கணுங்க. ஆவியின் கனிகள் உள்ளவர்களாய் இருக்கணும். உங்க வாழ்க்கையில தெய்வீக சுபாவம், தேவனுக்குரிய சுபாவங்கள் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களை பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாக, பங்காளர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். பாருங்க, ஆவியின் கனி குறித்து கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 ஆண்டவர் சொல்றாரு, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளை உடையவர்களாய் நீங்க என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வாழ்க்கையை மாற்றுங்க, உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க, உங்க இருதயத்தை மாற்றுங்க. கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.